மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ காணொளியில் நம்ம பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அயர் சொல் கையேடு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் மரபு தொடர்கள் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடியே நம்ம மரபு தொடர்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இதில் கொடுத்துருக்கக்கூடியதை அப்படியே ஜஸ்ட்டு நம்ம வாசிச்சு விட்றோம். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாச்சும் நமக்கு தேவை அப்படின்னா அதை நம்ம படிச்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கோல்டு இருக்கிறனால வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனிவே நோ ப்ராப்ளம். ஸோ ஓகே, நம்ம இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு மரபு தொடர்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் அகலக்கால் வைத்தல் அப்படிங்கன்னு பார்க்குறோம். ஸோ அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல் அல்லது திட்டம் பெரிதாதல் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ அக்குத்தொக்கு அப்படின்னா ஒட்டி நிற்கும் தொடர்பு. அக்குத்தொக்கு அப்படின்னா நெருங்கிய உறவு அப்படின்னு சொல்லலாம். அக்குத்தொக்கு என்றால் நெருங்கிய உறவு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அடுத்து அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம் பார்த்துருப்போம். ஆல்ரெடியே நெக்ஸ்ட்டு போன புக்கில் பார்த்துருப்போம். அடரடி படரடி என்றால் பெரும் குழப்பம் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ அடுத்தது அடாதுடி அப்படின்னா தீங்கு வன் செயல் செய்கிறான், அடாதுடி பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாமில்ல. ஸோ அப்போ தீங்கு அல்லது வன் செயல். அடுக்கொருகால் அப்படின்னா அடிக்கடி அவ்வப்பொழுது. அடுக்குலைதல் நிலையழிதல். ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுக்குலைதல் என்றால் நிலையழிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அள்ளி இறைத்தல்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுறான். ஸோ அள்ளி இறங்கிய காசு அள்ளி இறைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுறான். அள்ளி விடுதல் ஏராளமாக கொடுத்தல். அறம் பாடுதல் தீச்சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. அறுதியிடுதல் அப்படின்னா தீர்மானித்தல். அறுத்து கட்டுதல்னா தாலி நீக்கி பின் மறுதாலி கட்ட மணத்தல். ஸோ அறுத்து விட்டு வேறு தாலி கட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மீனிங்கில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது அண்டப்புரட்டன் அப்படின்னா அது கொடியவன், பெருந்தீயவன் அல்லது கொடியவன், பெருந்தீயவன் அல்லது கொடியவன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அலக்கலக்காய் அப்படின்னா அகலகலாக தனித்தனியாய். சரிங்களா? அகலக்கால் அப்படின்னா அகலக்காய்னா தனித்தனியாய் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அலைக்குலையாக்குதல் அப்படின்னா நிலைக்குலைய செய்தல். அலைக்குலையாக்குதல்னா நிலைக்குலைய செய்தல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது ஆறாவாரம் அப்படின்னா என்னது? அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆறாவாரம். சரிங்களா? ஆறாவாரம் அல்லது பதற்றக்காரன். சரிங்களா? அல்லோல கல்லோம் அப்படின்னா ஏதோ ஒன்று தலைகால் புரியாமல் ஆடிக்கிட்டு இருப்பான்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ கை காலெலாம் படபடுத்து போயிருந்தேன். அப்போ பதற்றக்காரன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது அழுமூஞ்சினா பொலிவற்ற மூணு இதில். ஸோ இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அப்போ அளவலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல். ஸோ அளவலாவுதல்னால் கலந்து பேசிக்கிறாங்க. அளவுபடுத்துதல் வரையறை செய்தல். அள்ளி கொடுத்தல் மிகுதியாக பார்த்தல். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அப்போ இது நமக்கு தேவையில்லை. ஸோ தென் நெக்ஸ்ட்டு ஆழப்பறத்தல் அப்படின்னா திண்டாடுறது. சரிங்களா? ஆழப்பறத்தல் உயரப்பறத்தல் திண்டாடுதல். ஸோ அடுத்தது ஆழம் பார்த்தல்னால் ஒருவன் அறிவு ஆராய்தல். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆழம் பார்த்தல் என்றால் ஒருவனுடைய அறிவு ஆராய்தல். ஆளும் பாலுமாய் அப்படின்னா வீணாய் சீர்கேடாய். ஸோ ஆளும் பாலும்னா வீணா போச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஆறப்போடுதல்னால் தள்ளி போடுதல் அல்லது காலந்தாழ்த்துதல். ஆறப்போடுதல்னா காலந்தாழ்த்துதல். ஆறல் பீரல் பயனற்றது. ஆறல் பீரல் மாதிரி சொல்கிறோம்ல. அப்போ பயனற்று இருத்தல். ஆறல் பீரல் என்றால் பயனற்றது. ஆற்றறுத்தல்னா இடையிற்கை விடுதல். ஆற்றுப்படுதல் என்றால் வழிநடை உணவு. ஆற்றுணா உணவு அப்படி ஆற்றுணவுன்னு பார்த்துருப்போம். வழிச்செல்லுதல் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இப்போ எசகு பிசகு அல்லது இசகு பிசகு அப்படின்னா முறைகேடு. எசகு பிசகுனா நம்ம பார்த்துருப்போம். முறைகேடு, வேலைக்காலம், தீய காலம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இசைவுக்கேடுனா பொருத்தமின்மை. சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சால் போதும். அடுத்து இடக்கரக்கல் மங்களம் குறி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது எடக்கு முடுக்காக ஏதாவது ஒன்று எக்கச்சக்கமாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அடுத்து இடங்கெட்ட பேச்சு அப்படின்னா ஒழுங்கற்ற சொல். இடங்கெட்ட பேச்சுன்னா ஒழுங்கற்ற சொல். இடம் கொடுத்தல்னா கண்டிப்பின்றி. சரிங்களா? பிடி கொடுத்தல். இடித்துரைத்தல்னா வற்புறுத்தி கூறுதல். இடித்துரைத்தல் என்றால் வற்புறுத்துதல்.
இடைக்கொள்ளை ஊடுதட்டு சரிங்களா. ஸோ இது இடைக்கொள்ளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இடைவெட்டிலே அப்படின்னா தற்செயலாய். ஸோ இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இடைவெட்டிலே என்றால் தற்செயலாய் நிகழ்தல் சரிங்களா. ஸோ அடுத்து ஈட்டுக்கீடு அப்படின்னா சரிக்கு சரி. ஈடுக்கு ஈடு, ஈடுக்கு ஈடாக பேசாத, சரிக்கு சரியாக பேசாத அப்படின்னு சொல்லுவோம். ஈடுகட்டுதல் ரொம்ப முக்கியம். பிணை கொடுத்தல். ஈவிரக்கம் மனக்கசிவு. ஈவிரக்கம் இருக்காப்பா அவனுக்கெல்லாம், ஒரு பிஞ்சு குழந்தை இப்படி பண்ணிட்டாங்களே, இப்போ ஈவிரக்கம் இருக்காப்பா அவனுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, செய்தியெல்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி. உச்சி குளிர்தல். உச்சி குளிர், ஆஹா தலைக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஷாம்பு தேய்ச்சி ஆஹா கூலிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும். இப்போ தலைக்கு எண்ணெய் வச்சோன்னா உச்சி குளிர்ந்துச்சு அப்படின்னா மகிழ்வாக இருப்போம் அப்படின்னு வச்சுக்கலாம். உச்சி கொட்டுதெல்லாம் வெறுப்பு காட்டுதலாம். என்ன சும்மா எதையாக ஒன்று பேசிட்டு அப்படின்னு சொல்கிறோம்னா உச்சி கொட்டுதல்னால் சும்மா எதையாக ஒன்று வெறுப்பை காட்டுறோம். ஸோ உடனொத்தவன். உடனொத்தவன்னா அவனுக்கு சரிக்கு சமமானவன். உடு மாற்றுனா உடை மாற்றுகை. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. உடைப்பீர் போடுதல்னா அகலத்தள்ளுதல். உடைப்பீர் போடுதல் என்றால் அகலத்தள்ளுதல். உண்டாயிருத்தல் சூழ்கொண்டிருத்தல். சூழ்கொண்டிருத்தல். உதப்பியாவன் எச்சில் தேவையில்லை. உதவாக்கட்டை. உதவாக்கட்டைனா நமக்கு தெரியும், பயனற்றவன். உப்பில்லா பேச்சு பயனற்ற உரையாடல் சரிங்களா. உப்பில்லா பேச்சு என்றால் பயனற்ற உரையாடல். ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்து இமை பொருந்துதல் என்றால் தூங்குதல் உறங்குதல். இமை பொருந்துதல் என்றால் தூங்குதல் உறங்குதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது இரண்டுபடுதல்னால் பிளவுபட்டுறது. இரண்டுபடுதல்னால் பிளவுபட்டுறது. ஸோ இரண்டாக போச்சு அப்படின்னா பிளவுபடுறது. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. வீடியோஸை கேட்டு அப்படியே வாட்ச் விட்டிங்கன்னா, பொறுமையாக கேட்டிங்கனாலே போதுமானது. ஸோ கொட்டுதல். கொட்டுதல்னால் ஒப்புக்கொள்ளுதல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அவ்வளோதான், இது வரையும் போதும். இலைமறைக்காய் மறைபொருள். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இலைமறைக்காய் மறைபொருள். ஸோ அப்போ இலவு கடித்தல் வீணுக்கு மேலுதல், இதுவும் முக்கியம். இழுக்கடித்தல்னால் அலைய வைத்தல். ஸோ இதுவும் முக்கியமானது. தென் நெக்ஸ்ட்டு உருக்குலைதல் முன்னுருவம் அழிதல். எடுத்த எடுப்பிலே, ஆஹா எடுத்த எடுப்பிலே முடிச்சிட்டான்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ உடனே செஞ்சிட்டான். எடுத்து போடுதல் நீக்குதல். எடுத்து போடுதலாம் இங்கே எடுத்து வேறு இடத்துல போடுறோம், நீக்கிடுறோம் சரிங்களா. எடுத்தறிதல். எடுத்தறிஞ்சு பேசுகிறோம் அப்படின்னா புறக்கணித்தல். புறக்கணித்தல். எடுப்பெடுத்தல். எடுப்பெடுத்தல் என்றால் அரியதை முயலுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எடுப்பார் கைப்பிள்ளை யாவருக்கும் வயப்படக்கூடியவன். ஸோ யார் எடுத்து நடத்தினாலும் சொல்வதை கேட்பவன், அதான் எடுப்பார் கைப்பிள்ளை. ஸோ அடுத்தது இழுத்து பறித்தல் வலிந்து கொள்ளுதல். இளனா கடித்தல் உடன்படாத போர் காட்டுதல். ஸோ அடுத்தது இது ரெண்டும் முக்கியம். இழுப்பறித்தல் முக்கியம், வலிந்து கொள்ளுதல். ஸோ அடுத்தது எட்டுக்கண் விட்டெறிதல் அப்படின்னா என்னது, எங்கும் தன் அதிகாரம் செல்லுதல். ஸோ இதுவும் முக்கியம். எட்டுக்கண் விட்டெறிதல் என்றால் எங்கும் தன் அதிகாரம் செல்லுதல். எட்டீர்ப்பத்தில். எட்டீர்ப்பத்தில்னா இடையிடையே, 8ல் 10ல். ஸோ இடையிடையே அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ அடுத்தது எழுத்தெண்ணி படித்தல்னா ஒன்றும் விடாது படித்தல். எழுத்தெண்ணி படிங்க, எழுத்து கூட்டி ஒன்று விடாமல் படிங்கன்னு சொல்கிறோம் இல்லையா சின்ன வயசில், அந்த மாதிரி சரிங்களா. ஓகே. ஸோ அடுத்தது இனிப்பு காட்டுதல்னா அவா உண்டாகுதல் சரிங்களா. அவா உண்டாகுதல், இனிப்பு காட்டி ஏமாத்துறது சரிங்களா. இனிப்பு உண்டாதல்னா அவா உண்டாகுதல் சரிங்களா. இன்னார் இனியர். இன்னாரும் இனியரும். பகைவரும் நண்பரும். இன்னார் இனியர் என்றால் பகைவரும் நண்பரும். எல்லளவுனா சிறிதளவு. ஏக்கன் போக்கன் அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாதவன். ஏடாகுடமாக தாறுமாறாக ஏதாச்சும் பண்ணுற, தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்னு சொல்கிறோம்னா ஏடாகுடமாக ஏதாவது ஒன்று பண்ணிடுவான். ஏட்டிக்கு போட்டி அப்படின்னா வேண்டுமென்று. ஏட்டிக்கு போட்டியாக பேசாத, வேணும்னே வம்பிழுக்கிறது. ஏனலும் கோணலமாக ஒழுங்கின்மையாக இருக்குது. ஏனலும் கோணமையாக ஒழுங்கின்மையாக இருக்கும் சரிங்களா. ஏனலும் கோணலாம் ஒழுங்கின்மையாக இருக்குது. ஸோ அடுத்தது ஏனுக்கோன். ஏனுக்கோனா எதிரடியான பேச்சு. ஓகே. கடுக்காய் கொடுத்தல் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கடுக்காய் கொடுத்தல் ஏமாற்றி விடுதல். கடுக்காய் கொடுக்குறோம் அப்படின்னா ஏமாற்றிடுறோம் சரிங்களா. கடுக்காய் கொடுக்குறோன்னா ஏமாற்றி கொடுத்துட்றோம். ஸோ அடுத்தது ஏழை குறும்புனா, ஸோ அது தேவையில்லை. ஏற கட்டுதல் உயர கட்டுதல். ஸோ இது முக்கியம். ஏற கட்டுதல்லாம் உயர கட்டுதல், ஓகேவா. ஏன் எண்ணுதல் அப்படின்னா துன்பத்துக்குதவு வினவுதல். ஸோ இது தேவையில்லை. ஸோ அடுத்து கடை கட்டுதல்னால் காரியத்தை நிறுத்தி விடுதல். கடை கட்டுதல் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி கடை கட்டி கச்சை கட்டி விட்டுட்டு காரியத்தை நிறுத்துறது. அடுத்தது கடுமுடுக்குனா விரைவு நடை.
சரிங்களா. கடுமுடுக்கு என்றால் விரைவு நடை, இது முக்கியமானது. கட்டி வருதல்னா ஊதியம் கூடி வருதல், கட்டி வருதல் கூடி வருதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கட்டி விடுதல் பொய் செய்தி உண்டாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம். கண்ட மட்டும் மிகுதியாய், ஸோ இது முக்கியம். கண்ட மட்டும் அப்படின்னா மிகுதியாய், கண்ட மட்டும் என்றால் மிகுதியாய். ஸோ அடுத்தது கண்ணுக்கு கண்ணாதல்னா மிக பாராட்டுதல், கண்ணுக்கு கண்ணாதல் என்றால் மிக பாராட்டுதல் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. கண்ணெடுத்து பார்த்தல்னா அருள் செய்தல், கண் பிதுங்குதல் வேலை மிகுதியாய் வருத்தம் மிகுதல் சரிங்களா. கண் பிதுங்கி போச்சு பாருப்பா அவ்வளோ வேலையா அப்படின்னு கேட்குறோம்ல, ஸோ அந்த மாதிரி. ஓகே. ஸோ அடுத்தது ஒட்டி கிரட்டு 1/2 பங்கு, ஸோ இது தேவையில்லை. ஒட்டி கொடுத்தல்னா உறுதி பண்ணித்தருதல், ஒத்துக்கோங்க சரிங்களா, ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கோங்க அதான் சொல்கிறாங்க. ஒட்டி கொடுத்தல்னா உறுதி பண்ணி தருதல் அப்படின்னு சொல்கிறோம். ஒத்து பாடுதல்னா ஏற்றுக்கொள்ளுதல், ஒத்து பாடுதல் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல். ஒரே காலையில் நிற்றல், ஒத்த காலம் நிற்கிறான்ப்பா விடா, அப்படி எனக்கு பைக் வாங்கி தந்தே அவனுக்கு ஃபோன் வாங்கி தந்தே அவனுக்கு ஒத்த காலம் நிற்கிறான்னா அப்போ விடாப்பிடி அடம் பிடிக்கிறது சரிங்களா, விடாப்பிடி அடம் பிடிக்கிறது. கண் விழிப்பு, கண் விழிப்பு என்றால் எச்சரிக்கை, கண் விழிப்பு எச்சரிக்கை, கண் விழிப்பு என்றால் எச்சரிக்கை. கதை பண்ணுதல்னா கட்டி பேசுதல், கட்டி பேசுதல். கதை வளர்த்தல் பேச்சை விரித்தல். கத்தி முனையாதல் மிக கண்டிப்பாக இருத்தல். கம்பளி பேச்சு, இது முக்கியமானது. வீண் பேச்சு. கம்பி நீட்டுதல் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓடி விடுதல் அல்லது விரைந்து வெளியேறுதல் அப்படின்னு பார்த்துருப்போம். கம்பி நீட்டுதல் என்றால் விரைந்து வெளியேறுதல். ஸோ இது நம்ம பார்த்துருப்போம். கயிறு திரித்தல் சரிங்களா, கயிறு திரித்தல் என்றால் பொய் செய்தி சொல்லுதல். கறி பூசுதல் மானம் குலைத்தல். கரை ஏறுதல் உய்வடைதல். கருக்கலைதல் சரிங்களா, கருக்கழிதல் அப்படின்னா புதுமை குலைதல். ஸோ இது எல்லாமே முக்கியமானது, இதில் இருக்க எல்லாமே முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ஒரு கை பார்க்கலாம், ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னா வெல்ல முயலுதல். ஒரு கையாக இருத்தல்னா எதிர்கட்சிக்கு பகைமையாக ஒற்றுமையோடு இருத்தல். ஒரு நாளைக்கு ஒரு நாள் சரிங்களா, நாள் செல்ல செல்ல சரிங்களா, ஒரு நாளைக்கு ஒரு நாள். ஸோ இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு பார்த்தாலே போதுமானது சரிங்களா. ஒரு வழிப்படுதல்னா ஒற்றுமைப்படுதல். ஒளிமறைவு கமுக்கமாக ரகசியமாக ஒழிஞ்சிக்கலாம். ஒட்டாண்டினா இறந்து இறந்து உன் போன் சரிங்களா. ஒட்டக்கை, இது ரெண்டும் முக்கியம்பா. ஒட்டாண்டினா இறந்து உன் போன், ஒட்டக்கை சரிங்களா, இறந்து உன் போன், இது என்ன மீனிங்னே தெரிலப்பா. ஸோ ஒட்டாண்டினா இறந்து உன் போன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒட்டக்கை அப்படின்னா பெருஞ்செலவாளி. ஒட்டக்கை, ஒட்டக்கை சரிங்களா, வெயிட்டு கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பரவாயில்லைனா வெயிட்டு கை பண்ணாங்கன்னா பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு கையாக இருக்கான் பாருப்பா அப்படின்னா பணக்காரன் பெரிய செலவாளி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கக்கட்டமிடுதல், கக்கட்டமிடலாம் உரத்த சிரிப்பில் பேசுதல். கக்க வைத்தல்னா நெருக்கி வாங்குதல், கக்க வைத்தல்னா நெருக்கி வாங்குதல். கங்கணம் கட்டுதல்னா ஒரு செயலை செய்து முடிக்க நிற்றல். கடன் கழித்தல் மனமின்றி செய்தல். கடன் கழித்தல் என்றால் ஏனோ தானே அவன் கடனை கழிச்சு விடுப்பா போகட்டும் சும்மா வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஏனோ தானோன்னு செய்கிறோம், அதான் கடன் கழித்தல் சரிங்களா. ஓகே. ஸோ அடுத்தது கல்லில் நார் உரித்தல் வெரி 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 இம்பார்ட்டன்ட், பார்த்துருப்போம் இல்லையா. இல்லாத பொருளை பெற முயல்தான் அல்லது இயலாத செயல். கல்லில் நார் உரிக்கிறது அப்படிங்கிறது இயலாத ஒரு செயல் அல்லது இல்லாத பொருளை பெற முயலுதல் சரிங்களா. இப்போ கலை வாங்குதல் அப்படின்னா அழகு குறைதல், கலை வாங்குதல் அழகு குறைதல். கண்ணங்கரி அப்படின்னா மிக கடுமையான, கண்ணங்கரைனுங்கிறாங்கன்னா மிக கடுமையாக இருக்கான். குதுகுதுப்பு குளிரால் நடுங்க சரிங்களா, ஆஹா குளிருக்கு குதுகுதுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கும்பிடு கல்லன் அப்படின்னா வணங்கங்காட்டும் கையவன். ஸோ இது தேவையில்லை. குரங்கு பிடி, குரங்கு பிடி போல் பிடிவாதம் பிடிக்கிறது ஒட்டாரம் அப்படின்னு சொல்லலாம். குரங்கு பிடி போல் பிடிவாதம், குரங்கு பிடிச்சா விடாது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. இப்போ குருட்டு பாடம் அப்படின்னா பொருள் தெரியாமல் எதையாவது குருட்டு மனப்பாடம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. குருட்டு மனப்பாடம் தான் குருட்டு பாடம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து கை காணுதல், கை காணுதல் என்றால் நுகர்தல், கை காணுதல் என்றால் நுகர்தல் அப்படின்னு பார்க்குறோம். கை கூடுதல் சித்தி அடைதல், கை கூடுதல் சித்தி அடைதல். கை கொடுத்து உதவி பண்ணுப்பாங்க, கை கொடுத்து தூக்கி விடுப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அது கை குதவுதல் சமயத்துக்கு உதவுதல், சமயத்துக்கு உதவுறான். கை நனைத்தல் பிறர் வீட்டில் விருந்துண்ணல், கை நினைக்காத, யார் வீட்லேயும் போய் கை நினைக்காத, கையை கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ பிறர் வீட்டில் விருந்துண்ணல். கை நீட்டுதல் கை நீட்டி திருடுறான், கை நீட்டிட்டான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கை நோட்டம் கையால் அளவிடும் மதிப்பு. கை பார்த்தல் உதவி நாடுதல். கை பிடித்தல்னா மனம் திரிதல் சரிங்களா. கை பிடித்தல்னா மனம், இந்த மனம் என்னது
வாசனை. அப்போ கைப்பிடித்தல் என்றால் மனம் புரிதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது கைப்பிடியாய் பிடித்தல், கையும் களவுமாக பிடிக்கிறேன்னு சொல்கிறோம். கை மாற்று, கை கடன், கை முடக்கம், பணம் முட்டுப்பாடு. ஸோ அடுத்து கையடித்தல், சரிங்களா, கைத்தட்டி நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அப்போ வந்து உறுதி தருதல். ஸோ அது கை அமர்த்துதல் அப்படின்னா அடக்கி ஆளுதல். கை அமர்த்துதல்னா அடக்கி ஆளுதல். கையாலாம் நமக்கு தெரியும், சரிங்களா. கை இழைத்தல் அப்படின்னா செல்வநிலை குன்றுதல். கையை கடித்தல் அப்படின்னா பொருள் இழந்துட்டோம். ஸோ நகம் வச்சு நமக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வச்சு என்ன பண்ணுவோம், நகத்தை அப்படியே கடிச்சிட்டு வச்சுட்டே இருக்கும், அப்போ பொருளை இழந்துடும். கை ஒழியாமை முயற்சி, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கை ஒழியாமை முயற்சி, சரிங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது சிங்கி அடித்தல் அப்படின்னா ஒரு வேளை கஞ்சிக்கு சிங்கி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமத்தில், அப்போ வறுமையால் வாடுதல். சிரிப்பாய் சிரித்தல்னா இகழ்தல். அடுத்தது சூடு காட்டுதல்னா இது தேவையில்லை. செக்கடி முண்டன் வெறுந்தடியன், செக்கடி முண்டன்னா வெறுந்தடியன். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. சொடக்கெடுத்தல்னா நெட்டி வாங்குதல். சொட்டை சொல் பழிச்சொல், சொட்டை சொன்னால் பழிச்சொல், பழிச்சொல். ஸோ அடுத்தது கொடிகட்டி நிற்றல், உறுதியாய் முயற்சி செய்தல், உறுதிப்பாட்டுடன் முயற்சியை மேற்கொள். கொடிகட்டி நிறுத்தல், அப்துல் கலாமின் புகழ் கொடிகட்டி நிற்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்தது கொட்டம் அடித்தல்னா மனம் போனபடி குறும்பு செய்தல், ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து கொம்மை கொட்டுதல்னா தட்டி அழைத்தல். கோலாகலம் அப்படின்னா ஆடம்பரம். ஸோ இது ஈஸியாக போட்டலாம், ஓகேவா. சொட்டை சொல் பழிச்சொல் பார்த்துட்டோமா. அடுத்தது தடங்கோளுதல் வழி செய்தல். தட்டி கழித்தல்னா சாக்கு போக்கு சொல்கிறோம், ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் மனப்பாடம் வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டைம் வாசிச்சு விட்டு நான் முக்கியமானது சொன்னோம் இல்லையா, அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுவே போதும். தட்டி கேட்டல்னா கண்டித்தலாம். வந்து நம்ம யாராவது அடிச்சிட்டாங்கன்னா ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து கண்டிக்கிறோம் இல்லையா, அதான். தட்டி கொடுத்தல்னா தூண்டுதல், தூண்டி வர்றது. தட்டி பறித்தல்னா அடித்து பிடுங்குதல். தட்டி பறித்தல்னா அடித்து பிடுங்குதல்லாம் படித்து பார்த்தாலே போட்டுடலாம். தட்டி விடுதல்னா ஊக்கப்படுத்துதல். தட்டி கொடுத்தல்னா தூண்டுதல். இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. ஸோ தட்டு முட்டுனா வீட்டு பொருள்கள். ஸோ அடுத்தது தண்ணீர் காட்டுதல். தண்ணி காட்டிட்டாம்பா எனக்கே தண்ணி காட்டுறாங்களா அப்படின்னு சொல்கிறோம், அப்போ ஏமாற்றுதல். இப்போ தலை காட்டுதல் அப்படின்னா பலருமறிய வெளிவருதல். தலை காட்டுறான், இப்போ தான்ப்பா ஊருக்குள்ளே தலை காட்டுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைகீழாய் நிற்றல், மிகச்செருக்கு கொள்தல். தலைகீழாக நின்னாலும் நீயே வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ மிகச்செருக்காக கொள்ளுதல். தாளம் போடுதல், சரிங்களா, வறுமையால் துன்புறுதல் அப்படின்னு சொல்கிறோம். தாளம் போடுதல்னா என்னது, கொட்டுறது. சரியா, சரிப்பா இப்படியா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வறுமையால் துன்புறுதல்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வறுமையால் துன்புறுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது தான் தோன்றி செருக்கூடியவன். திட்டம் பண்ணுதல், ஏற்பாடு செய்தல். திட்டவட்டம்னா ஏற்பாடு, இது ஈஸியாக போட்டலாம். ஸோ அடுத்தது துணி தூண்டுதல்னா உறுதிமொழி. துணி தூண்டுதல் என்றால் உறுதிமொழி, சரிங்களா, உறுதிமொழி. ஸோ ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிக்கல் பிக்கல் அப்படின்னா தாறுமாறு. இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. சிக்கல் பிக்கல்னா தாறுமாறு, ஓகேவா. துப்பு கெட்டவன், அறிவற்றவன், அழுக்கு பிடித்தவன், எதுக்குமே ஆகாதவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுதான், ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம படித்து பார்த்தாலே ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், மேட்ச் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு டைம் நம்ம எல்லாத்தையும் வாசித்து விட்றோம், ஓகேவா. ஓகே. ஸோ இந்தளவுக்கு நம்ம இதை வாசித்து விட்டாலே போதுமானது. இதுதான் ரொம்ப முக்கியம். தெம்மாடினா அறிவீனன், சரிங்களா, ஒன்றுக்கும் உதவாதவன். தெம்மாடி மாதிரி பண்ணாது அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாதவன். பதம் பார்த்தல், நோட்டம் விடுதல். பழுக்க போடுதல்னா ஒரு காரியத்தை முற்றுவதற்காக, ஸோ வெயிட் பண்ணுறது, காத்திருத்தல், சரிங்களா. தொங்கல் விழுதல், குறைவாதல். தொன்னாத்தல், கெஞ்சி நிற்றல். தொய்ய போடுதல், ஒரு பயனுக்காக காரியத்தை சிறிது தாழ்த்துதல். தோல் கொடுக்குறான், நண்பன் வந்து தோல் கொடுக்குறான்னா உதவி செய்கிறான், இது போட்டுடலாம், சரிங்களா. ஸோ அடுத்தது பாக்கு வைத்தல், தாம்பலம் வைத்து மனத்துக்கு அழைத்தல். பாக்கு வைத்தல்னா தாம்பலம் வைத்து மனத்துக்கு அழைத்தல். பாடு பார்த்தல், தன் காரியம்
கவனித்தல். பாய்ச்சல் காட்டுதல் ஏய்த்தல். பாய்ச்சல் காட்டுதல் என்றால் ஏய்த்தல். சரிங்களா? ஸோ அடுத்தது பிஹேவ் பண்ணுதல் அப்படின்னா தன்னை அருமைப்படுத்தி பெருமைப்படுத்தி பிஹேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அடுத்தது நட்ட நடுபெற நடுவில். நட்டா முட்டி வஞ்சகம் ஏமாற்று. நட்டுக்கு நடுவே, நட்டுக்கு நடுவுனா நடு மத்தியில் அப்படின்னு சொல்கிறோம். நறுக்கு பெருக்கல்னா மசிந்தும் மசியாதும். நறுநாட்டியம் அளவுக்கு மிஞ்சின துப்புரவு. நாக்கு தெறிக்க பேசுதல் பெரியாரை நிந்தித்தல். நாக்கு நீளுதல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அளவு கடந்து பேசுதல். நாக்கு நீளுது, என்ன நாக்கு நீளுது உனக்கு இவ்வளோ வாயா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அளவு கடந்து பேசுகிறோம். ஸோ இதெல்லாம் கிராமத்து ஸ்லாங்கில் சொல்கிறது தான்ப்பா. அதெல்லாம் பழைய காலத்தில் சொல்கிறது எல்லாமே கிராமத்து ஸ்லாங்கு. சரிங்களா? கிராமத்து ஸ்லாங்கில் சொல்கிறது தான் பழைய காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ பிஞ்சிலே படுத்துட்டான் இளமையிலே முதிர் வடிதல். சரிங்களா? பாரு என்ன பேச்சு பேசுகிற மாதிரி, பிஞ்சிலே படுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ விட்டு காட்டுதல் கூறுபடுத்தி விலக்கி கொள்ளுதல். புலி கரைத்தல், புலி கரைச்சிட்டாம்பா எனக்கு கவலைப்படுதல். புள்ளிக்காரன் கணக்கன். புள்ளிக்காரன்னா கணக்காக இருப்பான். சரிங்களா? ஸோ அடுத்தது புறமறி பார்த்தல் நன்கு ஆராய்தல். பூட்டளித்தல் கட்டுக்குலைதல். போராயமிடுதல் நுணுகி ஆராய்தல். பெரும்போக்கு பெருந்தன்மை, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெரும்போக்கு பெருந்தன்மை. சரிங்களா? ஸோ அடுத்தது நாளோட்டுதல் காலந்தாழ்த்துதல். ஓகேவா? நெருங்கி பேசுதல் அப்படின்னா வற்புறுத்தல் முயற்சி எடுத்தல். நெளிப்பு பேசுதல், நெளிப்புனா ஏளனமாய் பேசுதல். நெளியல் எடுத்தல் கோணல் நீக்குதல். நெளிவு சுழிவு என்றால் ஏற்றத்தாழ்வு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெளிஞ்சு சுழிஞ்சு என்றால் ஏற்றத்தாழ்வு. நேருக்கு வருதல் இணங்கி வருதல் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? பொடி வச்சு அவன் என்ன பண்ணலாம், பிடிச்சிடலாம். பொடி வச்சு பிடிச்சிடலாம். உளவாய் பேசுதல். போக்கு காட்டுதல் வழிகாட்டுதல். மண்டந்தட்டுதல் செருக்கடுக்குதல். மட்டம் போடுதல் வேண்டுமென்றே வேலைக்கு வராமல் இருக்கலாம். மல்லு கட்டுறான் கட்டாயப்படுத்துகிறான். சரிங்களா? எல்லாமே ஈஸி தான்ப்பா. சரிங்களா? அதெல்லாம் நோட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அடுத்தது நேருக்கு வருதல் இணங்கி வருதல். நொடித்து போதல் நிலை குன்றுதல். நோட்டம் பார்த்தல், நோட்டம் பார்க்குறான் பாரு திருடுறதுக்கு, விலை மதித்தல் அல்லது தகுதி அறிதல். ஸோ அடுத்தது முன்னுக்கு வருதல் வளர்ச்சி அடைதல், இது போட்டலாம். மூங்கில் வேர்த்தல் முன்னடையாளமாய் தெரிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது படியை பார்த்தல் விலை குறைத்தல். படி எழத்தல் வாழ்வுக்கு படி கொடுத்தல். பட்டு தரித்தல் துன்பத்தை பொறுத்தல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்கில் தான் கேட்பேன். ஸோ டிஎன்பிஎஸ்சிலையும் மேட்ச் த ஃபாலோயிங்கில் தான் கேட்பாங்க. அதனால் வந்து ரொம்ப இருக்குது சார் எல்லாம் படிக்க மாட்டேன், வீடியோ பார்க்க மாட்டேன் அப்படிலாம் அடம்பிடிக்கூடாது. வீடியோ பார்த்துட்டு சரிங்களா, எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது நடத்துறதுக்கு, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஒரு டைம் வாசித்து விட்டுறலாம். சரியா? மெனக்கெடுதல் பயனின்றி கழிதல். மெனக்கெடாதப்பா கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறோம்யா. வாட்ட சாட்டம் தோற்றப்பொழிவு. வாயடித்தல் மறுட்டி பேசுதல். வாயில் மண் போடுதல் அப்படின்னா அவன் வாயால் அவனே என்ன பண்ணான், மண் போடுறான், கேடு விளைத்தான். வாய் வைத்தல் சிறிது பயிலுதல். வாய் வைத்தல் என்றால் சிறிது பயிலுதல் அல்லது தலையிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அடுத்தது வாரம் பாடுதல் என்றால் பிணப்பாட்டு பழுது செய்ய தேவையில்லை. வாலாட்டுறான் என்கிட்ட வாலாட்டாத, என்கிட்ட குறும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறோம். விழலுக்கிரைத்தல் வீண்படுதல். விழலுக்கிரைத்த நீர் போல. பயன்படாமை வீண் செயல் வீண் பாடுதல் வீண் பாடுபடுதல் எல்லாமே ஒன்று தான். சரியா? விளக்கேற்றி வைத்தல் ஆஹா நிலை நிறுத்தல். குடும்ப குத்த விளக்கு நீ தான்ப்பா விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. வெட்டி பேச்சு வெட்டி பேசுதல்னால் கண்டித்து பேசுதல். வெட்டி பேச்சுனா வீண் பேச்சு. சரிங்களா? வெட்டி பேசுதல்னால் கண்டித்து பேசுதல். வெட்டி பேச்சுனா தான் வீண் பேச்சு. வெரி 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 இம்பார்ட்டன்ட். வெட்டி பேச்சு. வெளுத்து வாங்குதல் மிக நன்றாக செய்தல். வெளுத்து கட்டுறான் மாதிரி சாப்பாட்டை என்னாமா சாப்பிட்றான், இப்போ மிக நன்றாக செய்தல். வெள்ளையப்பன் வெள்ளி நாணயம். வெள்ளையப்பன்னா வெள்ளி நாணயம். வேலை மேற் போதல் தன் வேலையை கவனிக்க போதல்.
வேறு நினைத்தல், மாறுபாடாக நினைத்தல். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேறு நினைத்தல் என்றால் மாறுபாடாக நினைத்தல். ஸோ இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 5 பேஜ் சரிங்களா. 5 பேஜ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மரபு தொடர் சொற்களை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ இதில் இருக்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் சொன்னது ஒரு 10 இது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன். அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தோன்னே ஆன்சர் தோன்றதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வைக்க வேண்டாம். இல்லை சார் எனக்கு பார்த்தோன்னே இது ஞாபகம் வரல அப்படின்னா கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நடத்துறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு நடத்துகிறேன். ஸோ இதையுமே பார்க்காம சில பேர் அலட்சியமாக இருக்காங்க. பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். அவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லை எக்ஸாமில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ முழுமையாக பார்த்து விட்டு நோட்ஸ் எடுத்து படிங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ படித்து பார்த்துட்டு ஐ வில் கம்ப்ளீட்டட் சார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ போன இதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருடைய பேரையும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.